ஆகாய் 2வது அதிகாரம் 19வது வசனம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனாகிய கர்த்தர் மனிதர்களை உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். இக்காலத்தில் வாழும் மனிதர்களை தேவன் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். தேவன் ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதித்ததை காண்போம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 - 2 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5-6 வசனங்கள். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற நாமும் இயேசுவை விசுவாசித்து நம் வாழ்வை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மை வெளிச்சத்தின் பாதையிலே நடத்துவார். அப்போது நம்மில் காணப்பட்ட பழைய சுபாவங்கள் மறையும். நாம் அவருக்குள் புதிய சிருஷ்டியாக மாறுவோம். சாபத்தோடு வாழ்கிற மக்களை சாபத்திலிருந்து விடுவிக்கவே இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சமாதானமாக வாழ்வார்கள். இயேசுவின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அவரை விசுவாசித்தால் அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்றே உங்கள் உள்ளத்தில் அவருக்கு இடம் கொடுங்கள். அவர் உங்களை அதிசயமாய் நடத்தி இன்று முதல் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்வார். கர்த்தர் தாமே வசனங்களை கேட்ட உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. Thanks for watching. Like, share, subscribe.